Hi friends, welcome to our channel My Lifestyle and Cooking. First time பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க friends. நம்ம இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னராக சாப்பிட்றது கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸ்ட் ஈனோ சோடான்னு எதுவுமே சேர்க்கல, ஆனாலும் பஞ்சு போல் நல்லா சாஃப்டாக இருக்கும். எண்ணெய் நெய்னு எதுலேயும் பொரிக்காமல் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். ஒன்று வந்து மீடியம் சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு, ஒன்று வந்து ஒரு சின்ன உருளைக்கிழங்காக எடுத்துருக்கிறேன். ஓரளவு பெரிய சைஸ் உருளைக்கிழங்குனா நீங்கள் ஒன்று கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு தோலை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதை காய் துருவம்லாம் அதில் துருவி தண்ணியில் வந்து போட்டு வச்சுருக்கிறேன். நமக்கு உருளைக்கிழங்குல வந்து ஸ்டார்ச் இருக்கும், அதனால் நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஒரு 2 நேரம் நம்ம தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 நேரம் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி தண்ணி கிளியராக இருக்கணும். இப்போ இதில் இருக்கிற உருளைக்கிழங்கை நம்ம நல்லா வந்து புழிஞ்சு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது இது கூடவே 1/4 கப் அளவுக்கு வந்து தயிர் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப புளிச்ச தயிர் வந்து சேர்க்க வேண்டாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம சேர்த்துருக்கிற தயிரை அந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு வெங்காயம் வந்து சேர்த்துருக்கிறேன். மீடியம் சைஸில் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே ஒரு தக்காளி பழம், அதையும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு தக்கன வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நல்ல மிளகு பொடி சேர்த்துக்கலாம். ரொம்ப பொடியாக இல்லாமல் இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் பொடி சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா அந்த மசாலாலாம் நல்லா வந்து கலந்து வர மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே 1/2 கப் அளவுக்கு வந்து கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு வந்து ரவை வந்து சேர்த்துக்கலாம். வறுத்த ரவை, வறுக்காத ரவைனி எது வேணாலும் நம்ம இந்த ரெசிபிக்கு சேர்த்துக்கலாம். கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. அந்த மாவு நல்லா இந்த மாதிரி கலந்து வர மாதிரி கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதை வந்து கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி மொத்தமாக சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 கப் அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் எனக்கு 3/4 கப் அளவுக்கிட்ட தண்ணி வந்து தேவைப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரதுரையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் தோசை மாவு மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அடுத்ததாக நம்ம இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம். நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் இது இருக்கட்டும். இந்த டைமில் நான் வந்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துருக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம தாளிப்பு வந்து ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஒரு மாவு வந்து கலந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது கூடவே சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் கண்டிப்பாக நம்ம வந்து மாவு வந்து மூடி வைக்கணும். இப்போது நம்ம இதை நல்லா கலந்து எடுத்துக்கணும். மாவோடு சேர்ந்து இந்த தாளிப்பு வர மாதிரி கலந்து எடுத்துக்கணும். நீங்கள் தாளிப்பு சேர்க்கணுன்னு கட்டாயம் இல்லை, சேர்க்காமலும் செய்யலாம். சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துருக்கிறேன், சின்னதாக கட் பண்ணி. இதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெள்ளை கலர் எள்ளு வந்து சேர்த்துருக்கிறேன். எள்ளு வந்து ஒரே இடத்துல சேர்க்காமல் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கிறேன். இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயிலலாம் பொரிக்காமல் கொஞ்சமாக எண்ணெய் வச்சே நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக அந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஈவனாக கலந்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லி இலை வந்து சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதை மூடி வச்சு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 4லேருந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து வேக வச்சு எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 4 நிமிஷத்துக்கிட்ட ஆகுது. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து மறுபக்கம் மாற்றிடலாம். நம்ம தோசை கரண்டி வச்சு மாட்டி போட்டோம் அப்படின்னா சில நேரம் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கமத்தி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அதே சேம் பேனில் கொஞ்சம் ஒரு டீஸ்பூனோட கம்மியான அளவு எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து மாற்றி போட்டுக்கலாம். இது போல் ஹெல்த்தியான நிறைய வெரைட்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. ரெஸ்ட் ஆயில் ஸ்நாக்ஸும் இருக்குது. அதோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து என் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன். சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
மாற்றி போட்டதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 1-2 நிமிஷம் மட்டும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். அவ்வளோதான், நமக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி. இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். இதை உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். பார்த்தாலே தெரியும் எந்த அளவு சாஃப்டாக இருக்குதுன்னு. ஈஸ்ட் ஈனோ அது இதுன்னு நம்ம எதுவுமே சேர்க்காமல் ரொம்ப ஹெல்த்தியாகவே நம்ம இதை வந்து பண்ணியிருக்கோம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். சைடிஷ் எதுவுமே நமக்கு இதுக்கு வேண்டாம். இது மாதிரி இதுவரை ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.